இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டுக்கு உண்டான ஒரு 5 எளிய பயிற்சிகள பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். இதுல எல்லாமே ஒரு 10, 10 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அதற்குண்டான பதிவ பார்க்கலாம். நம்ப கைகள இப்படி கொண்டு வரோம். இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். இங்க மூச்சு காத்து உள்ள இழுக்கும். இங்க வெளியே போகும் மூச்சு, இங்க மூச்சு காத்து உள்ள இழுக்கப்படுகிறது. பயிற்சி 2 ஃபேஸ் லெவல் கொண்டு வரோம். இப்ப 3 கால்களை ஒன்னா கொண்டு வரோம். இதுல 3வது பயிற்சி செய்யும் பொழுது நம்ம மேல் ஸ்தானத்துல கைகளை கொண்டு போகும் பொழுது உங்களுடைய கால் பகுதி என்பது மேல உயர்த்தப்படுகிறது. உதாரணத்துக்கு ஆரம்ப காலகட்டத்துல நம்மளால இது போல ஒர்க் அவுட் பண்ண முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கையை எப்படி கொண்டு வரோம். இங்க மூச்சு காத்து இழுக்கிறோம். இங்க வெளியில வரும். கைகளை இங்க வைக்கிறோம். வச்சுட்டு இந்த 5 பயிற்சிகள் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய இருதயம் என்பது நன்றாக பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தில் குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல இருதயத்துல அடைப்புகள் ஏற்படாத ஒரு நிலை என்பது பார்க்கலாம். கண்டிப்பா உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு முறையும் அதே போல ஈவினிங்ல உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல செய்து கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.